அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ணாத்த வீட்டில் நிறைய பொருள் கீது அட்டையை போட்டு போயிடலாமா? நான் என்னத்தை மறைக்கிற? டீ காசி ரவுடிங் இல்லாமல் கையை காலை வெட்டணும், அடித்தடி மட்டும்தான்டா செய்யணும், திருடக்கூடாது. புரிஞ்சுனியா? என்ன நாத்த தத்துவம்லாம் சொல்லிக்கிற? அட போவா நாத்த. நீ தங்குன வீட்டில் திருடக்கூடாதுடா, அது துரோகம். புதுசாக இருக்க அண்ணாத்த. டீ காசி உண்ட வீட்டுக்கு ரெண்டுக்கும் செய்யக்கூடாதுடா. இது பழசு அண்ணாத்த. நாம தான் இன்னும் இங்கே சாப்பிடவே இல்லையா அண்ணாத்த? சாப்பிட்னா போச்சு. என்ன அண்ணாத்த பழமொழியை நிஜமாக்க பார்க்குறியா? பழமொழியெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க. கிச்சனாண்ட போய் பாடுறா இன்னாக்கி இதுன்னு. ஏதாவது இருந்தால் டிஃபன் ஏதாவது பண்ணுறா, பசி பயங்கரமாக கீது. என்ன அண்ணாத்த நம்ம வீடு மாதிரி சொல்லிக்கிற? டேய் காசி, நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் இது நம்ம வீடு தான்டா. போடா, போய் என்ன இருக்குதுன்னு பாரு போ. சரியா அண்ணாத்த, கிச்சனுக்கு போய் பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. கிச்சனுக்கு வந்தாச்சு. என்ன இருக்குது? அது ஒன்றுத்தையுமே காணோம். பாத்திரம் எல்லாம் காலியாக கிடக்குது. நாம் சொல்லிக்கின மாதிரி தான் வெளியில் சாப்பிட்லான்னு இருந்துருக்குறாங்க. ஆமாம், சரி, நாமளாவது உள்ளே சமைச்சு சாப்பிடுவோம். என்ன இருக்குது? அடடா, மாகிக்கு இது சமைச்சிட வேண்டியது தான். கடவுளே, என்னை இப்படி கட்டி போட்டுட்டு இவன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. நேற்றுக்கே டீ குடிக்கல, அதுக்கு முன்னாடியே கடத்திட்டான். இன்றைக்கி என்னாக போகுதுன்னு தெரியல. வந்துட்டான். என்னது, கையில் ஏதோ பார்சல் வச்சுருக்கான். ஆமாம், என்னை தனியாக விட்டுட்டு எங்கே போனேன்? உனக்கு டிஃபன் வாங்க போனேன். அப்போன்னா டீ போனா போகுதுன்னு டிஃபன் வாங்கிட்டு வந்தா டீ வேறு வேணுமா உனக்கு? ஆ, கட்டை அவுத்து விட்றேன், டிஃபனை சாப்பிடு. சரி, பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் கொடு, பல் விளக்கிட்டு சாப்பிட்றேன். என்னது, பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும்மா? என்ன பேபிம்மா, இங்கே என்ன குடும்பமாக நடத்துகிறோம்? நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். போனா போகுதே பசியாக இருப்பியன்னு சொல்லி போய் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா மூஞ்ச கழுவிட்டு சாப்பிடு. எனக்கு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு எல்லாமே வேணும். இங்கே பாரு பேபிம்மா, நாம் பல் விளக்குற பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு எல்லாத்துக்குமே வரி உண்டு. அதனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. வேப்பங்குச்சி தான், புரிஞ்சதா? வேணும்னா சொல்லு, வெளியில் எங்கேயாவது வேப்ப மரம் இருந்தால் வேப்பங்குச்சி ஒடிச்சிட்டு வந்து தர்றேன். பட்ஜெட் ப்ராப்ளத்துலேயும் உனக்கு டிஃபன் வாங்கியாந்து கொடுத்துருக்க, அதுக்காகவே நீ என்ன பாராட்டணும். ஆமாம், கையில் பணம்லாம் வச்சுக்கிட்டு கடத்த மாட்டியா? கடத்துறதே பணத்துக்காகத்தான். கையில் பணம் இருந்தால் நான் ஏன் கடத்துறேன்? சரி சரி, பயங்கரமாக பசிக்குது, சாப்பிடுவோம். என்னது, இட்லியும் வடையும் பார்த்துட்டு மூஞ்ச சுளிக்கிறா? ஆமாம், இந்த டிஃபனை எங்கே வாங்கின? தெரு முனையில் ஒரு பாட்டி இட்லி சுட்டுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நோ டேக்ஸ், நோ ஜிஎஸ்டி, புரிஞ்சதா? போகிற போக்க பார்த்தா பாட்டி சுடுற இட்லிக்கும் ஜிஎஸ்டி போட்டுருவாங்க போல இருக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ரு. பார்த்தாலே வாந்தி வருது. எனக்கு பெரிய ஹோட்டல்லேருந்து போய் டிஃபன் வாங்கிட்டு வா. என்னது, பெரிய ஹோட்டலாக பார்த்து வாங்கிட்டு வரவா? பேபிம்மா, முதல்ல உன் செல்ஃபோன் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் உங்கள் அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வரட்டும், அதுக்கப்புறம் பெரிய ஹோட்டல்லேருந்து உனக்கு டிஃபன் தானாகவே வரும். இப்போதைக்கு அந்த பாட்டி சுட்ட இட்லியும் வடையையும் சாப்பிடு. சாப்பிட்றேன், வேறு வழி. ஆஹா, பசி போல இருக்கு. என்னம்மா சாப்பிட்றா? சாப்பிடட்டும் சாப்பிடட்டும். பசி வந்தா பத்தும் பறந்துரும்னு சும்மாவா சொன்னாங்க? இங்கே 15 பறக்கும் போல இருக்குது ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.